இந்த மாதிரி டிராமா எனக்கு செட் ஆகாது. காலையில இருந்து நல்லா தானே நடிச்சுக்கிட்டு இருக்க, அப்புறம் எதுக்காக நடுவுல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்ட? நான் எப்போ எமோஷனல் ஆன? நீ எமோஷனல் ஆன? காலையில இருந்து அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. இதெல்லாம் முடியற வரைக்கும் இவங்க சமைக்கலன்னா அப்போ பசியிலே நான் சாக வேண்டியதானா? இல்ல, அப்புறம் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இந்த வீட்ல இருக்கிறது எல்லாமே நடிக்குதுங்க. ரிஷப் கூட பிறந்தவங்கள பாரு என்ன பண்ணுதுங்க. எனக்கும் சிப்ஸ் கொடு. ஏன் அண்ணன் நினைச்சு எல்லாரும் அழுகுறாங்க? இங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கும் போது உனக்கு சிப்ஸ் வேணுமா? நீயும் தானே சாப்பிடுற. நான் எதுக்காக சாப்பிடுறேன்னா, நான் என் அண்ணன் மேல உயிரை வச்சிருக்கேன். அதனால நான் சோகமாயிட்டேன். எனக்கு சோகம் வந்ததுன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சரி விடு, யாரு வந்தா என்ன போனா என்ன, அதை பத்தி கவலைப்படாத. இந்த வீட்ல எங்கேயாவது ஏதாவது சாப்பிட இருக்கும், எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு, ரிஷப் இறந்தது எனக்கும் வருத்தம் தான். ஒரு காலத்துல நானும் அவனை லவ் பண்ணவ தானே. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அஃப்கோர்ஸ், நான் அவனை லவ் பண்ணப்போ உண்மையாதான் லவ் பண்ணேன். அவங்க யாருக்கும் கொடுத்து வைக்கல. தெரியல, எந்த நல்ல பையனை பார்த்து நான் லவ் பண்ணாலும் என்னை விட்டுட்டு போயிடுறானுங்க. ரிஷப் போயிட்டான், இப்ப மோகனும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் செத்துட்டா இன்னொருத்தன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். நிஷாந்தும் ஃபோன் எடுக்கலையா? இல்லடா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. இந்நேரம் அவன் வீட்டுக்கே வந்திருக்கணுமே. அதான் புரியவே மாட்டேங்குது. அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கும் அவனுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ரிஷப்போட ஒய்ஃபை பார்க்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள வர சொல்கிறீங்களா? அப்படியே நான் கொஞ்சம் என் லிப்ஸ்டிக்கை சரி பண்ணிக்கிறேன். அவங்க எல்லாரும் உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. துக்க வீட்டுல உனக்கு லிப்ஸ்டிக் கேக்குதா? லிப்ஸ்டிக் நான் என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து இவனுங்க மைக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. மிஸ்ஸஸ் ரிஷப், நீங்கள் அவரோட ஒய்ஃப். உங்கள் கணவர் இறந்தது உங்களை பாதிக்கும்னு தெரியும். எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவர் மேல நான் என் உயிரையே வச்சிருந்தேன். என்ன இருந்தாலும் என் அக்கான்னு நினைச்சேன். இனிமே உன்னை என்ன பண்ண போறேன்னு பாருங்க.
நீ உண்மையிலே கவலையா இருக்கியா? அண்ணன் இறந்ததை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஸோ சேட். உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருந்ததில்ல. எங்கள் அண்ணன் நெருப்பில் மாட்டிக்கிட்டது எனக்கு தெரியாமல் போச்சு. அந்த ஆண்டவன் அவருக்கு பதிலாக என்னோட உயிரை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 11 என்ன 11? என்ன? யூனோ, இந்த டைம்ல நாம என்ன சொன்னாலும் ம். அது உண்மையிலே நடந்துரும்னு சொல்லுவாங்க. ஓ நோ. நிஜமாவே இது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. கேள்விப்பட்டோன்னே வந்துட்டேன். நாளைக்கு நாகபஞ்சமி. இன்னைக்கு ராத்திரியே பஞ்சமி திதி ஆரம்பமாயிடும். சேஷநாகினி வந்தே ஆகணும். அந்த நேரம் வந்துருச்சு. எல்லாமே நம்ம பக்கம் வரப்போகுது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. சரி, நான் இப்போ வந்துடுறேன். நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ரிஷப், நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு காதலிக்கிறேன். அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். மரணம்னு ஒண்ணு வந்தா அது முதல்ல எனக்கு தான் வரணும். அட, என்னாச்சு? இப்ப எதுக்கு சாவ பத்தி பேசுற? உனக்கு எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமா? அஃப்கோர்ஸ். அந்த மரணம் உன்னை தேடி வரும்போது அந்த மரணத்தோட நான் மோதுவேன். மரணத்தோட பிடியிலிருந்து உன்னை இழுத்து வெளியே கொண்டு வந்துடுவேன். லவ் யூ ரிஷப். ஒருவேளை சாவு வந்து நம்ம 2 பேர்ல ஒருத்தரை பிரிச்சாலும் இன்னொருத்தரும் கண்டிப்பா உயிரை விட்டுருவோம். சாரதா, இனி இந்த வாழ்க்கை மட்டும் இல்ல, மரணத்தால கூட நம்மளை பிரிக்கவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க ரிஷப். நான் கொடுத்த வாக்க காப்பாத்தல. நான் இங்க இருக்கிற எல்லாரையும் பழி வாங்கினதும் அடுத்த நிமிஷமே உங்களை தேடி வந்துடுவேன். உங்க கூடவே வந்து இருப்பேன். என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்க? எங்க போற? இன்னைக்கு நாக பஞ்சமி ராத்திரி தக்ஷக் வர போறாரு. யாரு தக்ஷக்? தக்ஷக் நாகங்களோட ராஜா, எங்க கடவுள். இன்னைக்கு அவர் அருள் கொடுக்க வர போறாரு. அவரை எல்லாரும் நேர்ல பார்த்தாலே அவங்களுக்கு பெரிய வரம் கிடைச்ச மாதிரி. ஏன்னா நம்ம என்ன கேட்டாலும் அவர் அதை கொடுத்துருவாரு. புரியலையே, நீ இப்ப என்ன சொல்ல வர? நாளைக்கு வர போறது மகா நாக பஞ்சமி இரவு. இந்த மகா நாக பஞ்சமி இரவு இருக்குல்ல, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அன்னைக்கு மட்டும்தான் தக்ஷக் வருவாரு. நாகங்கள்ல 5 குலங்கள் இருக்கு. அந்த 5ல ஒரு குலம்தான் மகா குலம், தக்ஷக குலம். இந்த குலத்துல இருந்து வரவங்க தான் நாகங்களுக்கெல்லாம் நாகம். தக்ஷக் அவரு தான் நாக மாளிகைக்கு வராரு. அவரு நாக மாளிகைக்கு வரும்போது நாக வம்சமே அங்க வரும். ஆனா அவர் உள்ள வரப்போற கதவை சேஷ நாகினி மட்டும்தான் திறக்கணும். நான் அந்த கதவை திறக்கும் போது அவருக்கு வரவேற்பு கொடுப்பேன். அப்போ நான் என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்பேன். இந்த நாக பஞ்சமி இருக்கே, இதுதான் நாகங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய விழா. அன்னைக்கு அதை நாடே கொண்டாடும். ஆனா நாகங்களான நாங்க தக்ஷக்கோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். நாக வம்சத்துல சேஷ நாகினியும் தக்ஷக்கும் சந்திக்கிற இந்த சந்திப்பு, அது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சடங்கு. இன்னைக்கு ராத்திரி நான் தக்ஷக் கிட்ட இந்த உலகத்தையே ஆள்ற வரத்தை கேட்க போறேன்.
யூஆர் த பெஸ்ட், த பெஸ்ட். ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, ம். இவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படி வெளியே போவ? நாகபஞ்சமி கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் ஆரம்பமாகிவிட்டன. மக்கள் கோவிலுக்கு சென்று நாகராஜாவுக்கு பூஜைகளை செய்ய தொடங்கிவிட்டன. பல நகரங்களில் உள்ளூர் விடுமுறையும் விடப்பட்டுள்ளன. ஹீனா, ம்? இன்னைக்கு ராத்திரி முக்கியமான சடங்கு இருக்கு. நீ கண்டிப்பா அதுல கலந்துக்கணுமா? இவன் கிரிமினலா இருந்த வரைக்கும் எந்த தொல்லையுமே இல்ல. பொண்டாட்டியும் புள்ளையும் செத்ததும் பூஜை சடங்குன்னு இப்படி ஆரம்பிச்சிட்டானே. இல்ல மாமா, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. நாக பஞ்சமி அன்னைக்கு பாம்புகளுக்கு பால் ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்பதான் ரிஷபோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். இன்னைக்கு மகா மிருத்யுஞ்செய் பூஜை இருக்கு. நீ கண்டிப்பா அதுல கலந்துக்கணுமா? ஐயோ, ஆனா மாமா, இங்கதான் ரிஷபோட தம்பிங்கெல்லாம் இருக்காங்களே. வீட்ல ஆம்பளைங்க பூஜைகள்ல கலந்துக்கிட்டாதான் அதிகமான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட தம்பிங்க கலந்துக்கிட்டா என் ரிஷபோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் இல்ல? ம்? ம். அண்ணி, ம்? ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆ, ஏன்? நாளைக்கு நாகபஞ்சமி. ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் நாகினி. அப்போ நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே? உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? உங்க அண்ணன் இறந்து போயிருக்காரு. உங்கள் அளவுக்கு எங்களுக்கும் கவலை இருக்கு அண்ணி. ஆனால் அதை விட இன்னைக்கு நாங்கள் எங்கள் அண்ணி நாகினின்னு சந்தோஷப்படுறோம். நாக பஞ்சமி அதுவுமா ஏதாவது தப்பு பண்ணீங்க அவ்வளோதான். ம். நான் இப்ப உங்க 2 பேரையும் கொத்தி சாகடிச்சா கூட யாராலையும் என்ன கேட்க முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு இப்ப உங்க அண்ணனும் வரப்போறதில்ல. பாவம், அவர் தான் போயிட்டாரு. மாமா, நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நாக பஞ்சமி ஒன்றும் எங்களோட பர்த்டே இல்ல, அது எங்களுக்கான விழா. புரியுதா? இந்த பூஜையை நான் செஞ்சே ஆகணும். நம சிவாய, ஓம் நம சிவாய. இப்போ இந்த கதவை திறந்து தக்ஷக்க வரவேற்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கதவை சேஷநாகினியால மட்டும்தான் திறக்க முடியும். அந்த பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. நான் என் சக்தியால இந்த கதவை திறக்க போறேன். அவர் வந்ததும் அவர்கிட்ட கேட்க வேண்டிய வரத்தை நான் கேட்பேன். அது அவர் கொடுத்துதான் ஆகணும். இதுதான் அந்த கதவு.